மென்பொறியாளர் சுவாதி படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறையில் இருக்கும் ராம்குமாரின் பெற்றோர் தற்பொழுது அதாவது இன்றைய தினம் ஒரு பரபரப்பான தகவல்களை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இவருடைய கைது சம்பவத்தில் ஒரு திருப்பமானது இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கு சொல்லலாம். அந்த வகையில் தற்பொழுது அவருடைய பெற்றோர், அவருடைய அப்பா பரமசிவம் மற்றும் அம்மா புஷ்பம் தற்பொழுது பத்திரிகையாளர் சந்தித்து வருகின்றனர். இவர்கள் தற்பொழுது நியூஸ் 7 செய்திகளுக்காக நம்மோடு பேசுவதற்காக இணைந்திருக்க அவரிடம் கேட்கலாம். அம்மா வணக்கம்மா, உங்க பையன் எப்படி இங்க ஊர்ல எப்படி இருக்குங்க? நல்லா தான் இருந்தான். படிக்க போனான், வெளியே படிக்க போயிட்டு வந்தோம், பைசா கேட்டு வந்தோம் ஊருக்கு. அவங்க அப்பா சொன்னாங்க, ஒரு 4 நாளைக்கு போரு, நான் பைசா தரேன் அப்படின்னாங்க. திருப்பி 2ஆம் தரம் 4 நாள் இருந்தான், ஊர்த இருந்தது சார் தான். இவங்க திருப்பி 2ஆம் தரம் வந்து சார் 4 நாள் கழிச்சு வந்து சார்னு தட்டுனாங்க. தட்டிட்டு இவங்க வந்து முத்துக்குமார் வீடா அப்படின்னு கேட்டாங்க. இது முத்துக்குமார் வீடு இல்லை, ராம்குமார் வீடுன்னு அவங்க அப்பா வந்து வெளியே வந்து எந்திரிச்சு வந்து சத்தம் கொடுத்தாங்க. சத்தம் கொடுக்கவும் இங்கே வாங்க சார் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் எங்கிட்ட கேட்டாங்க. பிள்ளைய எத்தனை, அது எத்தனை அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் விவரத்தை சொன்னோம். பிள்ளைய 2 பொட்டு பிள்ளைய இருக்கு, ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொன்னோம். இவங்க இங்கே எங்கிட்ட பேச்சு தாயம் மாடிக்கிட்டே இருந்துட்டு, அங்கே உங்கள் பையனை வந்து இங்கே வாங்க வந்து பாருவாங்க அப்படின்னு சொல்லி எங்களை அந்த பக்கம் கூப்பிட்டு போனாங்க. கூட்டு போய் பார்க்கவும் பிள்ளைய ரத்தத்தோட தான் இருக்காங்க. அங்கிட்டு 2 போலீஸ் நின்று போட்டோ பிடிச்சிக்கிட்டு நிற்காங்க. அவனை அதாவது வீட்டுக்குள்ள வந்து என்ன நடந்துன்னே தெரியும் அப்படிதானே? வீட்டு வாசல்ல வந்து காவல்துறையினர் பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி வந்து அந்த மாதிரி நடந்தது. அந்த மாதிரி ஆமா, 2 பேரும் அவனை போட்டோ பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிக்கிட்டே அவனை இப்படி பக்கத்திலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது உங்க பையன் தான் வந்து அந்த சுவாதி சம்பவத்தில் வந்து கொலை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க ஊர்ல அந்த உங்க பையன் எப்படி இருந்தா அவரு தான் கொலை செஞ்சிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாங்க நினைக்கிறேன். இது இவங்க வந்தவங்க தான் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, வந்தவங்க தான் செஞ்சிருக்காங்க. என் பையன் பண்ணது தெரியல. அதாவது காவல்துறையினர் வந்து உங்கள்கிட்ட விசாரணை நடத்தினாங்களா? வேற எதுவும் உங்கள்கிட்ட? வேற ஒன்றும் சொல்லலை. அவங்க வேற ஒன்றும் கேட்கவும் இல்லை, வேற அவங்க ஒன்றும் சொல்லையும் இல்லை. இதுதான் நடந்த சம்பவம். அதாவது இவங்களுடைய பெற்றோர் தரப்பில் கூறும்போது, என்னுடைய மகன் அந்த மாதிரி தவறான விஷயத்தில் நடப்பவர் அல்ல, அதாவது கொலை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை, என்னுடைய பையன் அவ்வளவு சாதுவாக அவர் உண்டு, அவர் வேலை உண்டு என்றே இருந்ததாக இவருடைய பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர்.